அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சல பொண்ணு பத்திரிகைக்காரி ஆயிட்டான்னு ரொம்ப பெருமை போல இருக்கு. அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னீங்களே, உங்களை நடுராத்திரியில எழுப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு தயாராயிட்டால, அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு பூரிப்புதான். பசங்களுக்கு விவரம் புரிஞ்சிச்சுன்னு ஒத்துக்க முடியல, என்ன போய் என்னங்க உண்முனுக்குற? ஒண்ணுமில்ல. என் டிபார்ட்மெண்ட பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இதுவரைக்கும் நான் விட்டு வச்சதில்ல, விட்டு வைக்க மாட்டேன். மைண்டியோ. இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தருதலை எப்படியோ. மூஞ்சி கிழிஞ்சா டட்டால் ஊத்தலாமா இல்ல டீச்சர் ஊத்தலாமா? அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவனை ப்ரே பண்ணி தெரிஞ்சதா? எச்சில ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, பின்னால தேவைப்படும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேதி கொடுத்துட்டீங்க. அவங்கள குறை சொல்றது என் நோக்கம் இல்ல, தெருவுல ஜனங்க பேசுற குறைகளை சுட்டி காட்டுதான் என் நோக்கம். குட். இப்ப ராத்திரி போய் பேட்டி எடுக்கிறீங்க, இதே விடிய காலத்துல போயிடுங்க. சூடா இருக்கும், போல்டா இருக்கணும், பரபரப்பா இருக்கணும். பேட்டி எல்லாம் யாராவது யார்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கணும், ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கும். பட் இந்த கிசு கிசு ஐ டோன்ட் லைக் இட். நீ சின்ன பொண்ணு. கமிஷனர் வாங்க வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். உங்க துணை ஆசிரியரை கொஞ்சம் இருக்க சொல்லணுமே. அதை என்கிட்டே சொல்லி இருக்கலாமே மிஸ்டர் கமிஷனர். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட பத்தி குறை சொல்லி பத்திரிகையில செய்தி வர்றது எனக்கு பிடிக்காத விஷயம். மிஸ்டர் ராஜராஜன், என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ எம் சாரி கமிஷனர். பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்காதீங்க. மேட்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டேக் இட் ஈஸி ஃப்ரெண்ட். வேணாலும் மொத்த பத்திரிகை வாங்கி எரிச்சிருங்க. அதுக்கு ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? என்னடா பதில எதிர்பார்த்து வந்தோம், கேள்வியா கேட்கறானேன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கறது தான் பெரிய புத்திசாலித்தனம்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பதில் சொல்றதுக்கு தான் புத்திசாலித்தன தேவைன்னு ரொம்ப பேர் உன்னையும் சேர்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்கு தான் அதிகமா புத்திசாலித்தனம் தேவை. am I correct? தேங்க்யூ அங்கிள். யூ டூ ஆர் கரெக்ட். ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்ட பிறகுதான் மனித நாகரிகமே வளர ஆரம்பிச்சது. கொதிக்கிற தண்ணி மேல மூடி இருந்த தட்டு தடதடன்னு ஆடிச்சு. அன்னைக்கு ஏன்னு கேள்வி கேட்டான், இன்னைக்கு தண்டவாளத்துல ரயில் கடகடன்னு ஓடிட்டு இருக்கு. இதான் வாழ்க்கையின் தத்துவம். என்னது ரசிக்கிறீங்களா? அதனால கேள்வி கேட்கிற அறிவை முடிஞ்சா நீங்க வளர்த்துக்குவேன். நீங்க மட்டும் கத்துக்கிட்டா போதாது, உங்க டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கும் கத்து கொடுக்கணும். என் டிபார்ட்மெண்ட் பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு ஆள் தாங்க மாட்டீங்க. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு பார்த்தா என்னடா வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சா? மறுபடியும் தப்பு பண்ற நண்பா. ஒருத்தருக்கு வாய் கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஏன் அதிகமாச்சு, எப்படி அதிகமாச்சு, யாரால அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வியை தூக்கி போடு. அப்படி நீ கேள்வி கேட்டீனா problem is solved. why can't you try? ஜோசியாரன் சொன்னா உனக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு. இங்க வந்து நான் புள்ள வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்காவது சோசியாரனை பார்த்தேன்னா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. அப்பா இந்தாங்கப்பா, இந்த மாசம் என் சம்பளம் 4123 ரூபா 65 பைசா. அதுல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான். புல்லா வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே. உங்களுக்கு தெரியுது, உங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கும் தெரியாதா? தைரியம் தான் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல. அது என்ன சுரபி? இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம். அது சுரக்கட்டி சொல்லுங்க, நான் வர்றேன். ஞானம், எஸ் டாடி. இருக்கட்டும் டாடி. உனக்கு கல்யாணம் ஓகே டாடி. இவன் என் புள்ள. தம்பி சுந்தரவடிவேலு, அது உன் பேரு. தம்பி ஞானமூர்த்தி, இது என் பேரு. உங்க அப்பா கல்யாணம் சொன்னது ஓகேன்ட்டீங்களே, பொண்ணு யாரு என்ன விவரம்னு கேட்டீங்களா? இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான். எந்த பொண்ணா இருந்தா என்ன,
பாஸ்பேட், அமினோ ஆசிட், கால்சியம், நைட்ரஜன், ஆக்சிஜன். இது கூட நாக்குல கொஞ்சம் கொழுப்பு. இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண். அது எந்த முகமா இருந்தா என்ன, என்ன சைஸா இருந்தா என்ன, எந்த ஊரா இருந்தா என்ன, யார் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன. இப்ப என்ன பேசுனீங்க? விஞ்ஞானம் ஃபுல்லா முடியிருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது. உனக்கு இருக்கிறதே குவார்டர், கால்சியம் ரொம்ப வீக். அப்புறம் லேபுக்கு வா, முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன். இப்படி ஒரு பிள்ளை. அம்மா, அப்பா எனக்கு கல்யாணம்ங்கிறாரு. பொண்ணு யாருமா? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கலவை. என்னங்க, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வீட்டுல இருக்காளோ வெளியே இருக்காளோ, அவளுக்கு கல்யாணம் செஞ்சுட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதானே இங்க முறை. பொண்ணு கல்யாணமா? அவளை வண்டி கட்டிக்குவான். ஏய் அபிலாஷா, நீ அப்படியே தண்ணியில இரு. அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறமா ஸ்டில் எடுக்கிறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஞானத்துக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஞானத்துக்கு கல்யாணமா? பரவாயில்லையே. அவனும் எனக்கு புள்ளதாண்டி. தெருவுல சுத்துற பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு உங்க அப்பாவே கேலியா பேசுறாரு. பானு, எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா. போன ஜென்மத்துல நீ பண்ணின புண்ணியம் தான் என் பேச்சு உன்ன ரொம்ப லைக் பண்றா. அதான் லவ்வா டெவலப் பண்ணிக்க. ஆமா, என்னடா போற போக்குல நடு ரோட்ல மாமா வேலை பாக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காரங்க. எங்களுக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. தெருவுல சுத்துற நான் சொன்னாரு, என் கல்யாணம் அப்பாவும் நீயும் அசந்து போற மாதிரி நடக்கும். கவலை விடு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அழைக்கலனாலும் நான் அழைக்கிறேன். இந்த ஞான கல்யாணத்துக்கு உங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த படத்தை அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ இதைத்தான் கட்டிக்கிட்டு வரணும். ஆம்பளை மாதிரி பேண்டையும் சட்டையும் போட்டு வந்து நிக்காது. எவ்வளவு அழகா இருக்குமா? ஏய் பானு, நான் எவ்வளவு நேரம் தண்ணியில நிக்கிறது? நாட்டுல பெண்களோட நிலைமே இதுதான். தண்ணியில இறக்கி விட்டுட்டு வாங்க, கரை சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே வரேன். பாவண்டி அந்த அபிலாஷா. எனக்கு அழகு பாக்குறது இருக்கட்டும், அந்த பொண்ணு கரையேத்தம் பாவம். குடு. இதான் எங்க வீடு. எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கும். எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தா வீட்டுல யாருமே இல்ல. வர வர உங்க ஒப்பனுக்கு பொறுப்பே இல்லம்மா. யூ கரெக்ட் அங்கிள். நாங்க வர்றது தெரிஞ்சுதான் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சாப்பிட்டோம். ஐட்டெல்லாம் ஏன் உள்ளடா. தயிர் சாதத்துக்கும் மிளகு சூப்பறதுக்கும் என்ன காம்பினேஷன் தெரியுமா? இன்னொரு சூப்பர் ஐட்டமா கொடுங்க கொடுங்க. நிக்கிறது தப்புனுங்க. நரேந்திரா சாப்பிடுறா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது குச்சி ஐஸ் வாங்கி கொடுன்னு கேப்பியா? கப் ஐஸ்கிரீம்டா, சாப்பிடு. கடவுளே, கூப்பிட்டீங்களா? யாரா இவங்களை உள்ள விட்டது? என்ன இது இப்படி கேக்குறீங்க? உங்க வீட்டு பிள்ளை இன்னைக்கு அடிச்சுக்கிறவங்க, நாளைக்கு கூட்டிக்கிறவங்க. இடையில நான் யாரு? ஐஸ்கிரீம் தண்ணி மாதிரியே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. வாங்கி சாப்பிடுங்க. அவன் மனுஷன் இல்லம்மா, வேணா இது. நீ போய் ஆசீர்வாதம் வாங்கி. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நீங்க கொட்டின ஐஸ்கிரீமோட அம்மா கிட்ட ஜில்லுன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். பானு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அதான் முறை. முறை. நீ நானும் பழைய மாதிரியே இருக்கும். அங்கேயே போய் ஜில்லுன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்க. தேங்க்யூ. சாரி சார், உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பொண்ண. கௌதம், அவங்கிட்ட என்ன சார் பேச்சு? அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் செய்யறதா கரெக்ட், மத்தவங்க செய்யறதெல்லாம் கேவலம்னு ஒரு நினைப்பு. பாருமா, அவன் வாங்கி கொடுத்த புடவை தான் நீ கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இருக்க. அது அவன் உனக்கு ஆட்சி வழங்கின மாதிரி தான். என்ன முறைகிற? இதெல்லாம் அங்க வச்சுக்க. நான் மிலிட்டரிக்காரன். சாரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமே. புதுசா இல்லறத்துல இறங்கிருக்கீங்க. அவசரப்பட்டு அனாவசியமா உடலின் வெப்ப சக்தியை வீணாக்கிறாதீங்க. பின்னால தேவைப்படும்.
சிஸ்டர் பெஸ்ட் ஆஃப் லக். ரசாயன கிளவியே தொடர்ந்து வா. வாங்க அங்கிள். இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நாளைக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. பேரு சௌடம்மா, ஊரு கன்னடம், வியாபாரம் வெண்ண. நீங்க கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிய பாத்தீங்களா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? திருப்பதியில மொட்டை. உங்களுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு உங்களுக்காக கூட மொட்டை அடிக்கும். அவ்வளவு பக்தி. இதுங்க எதுக்கும் கோபப்படாதீங்க டாடி. தாத்தா வாங்க. கவுந்தடிச்சு கொடுத்த மாப்பிள்ளையே சமாதானம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த போன ரேக்கா அவ்வளோ உண்டு டைனி டாட் என்ன டபுள் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும். அவ அண்ணன் நம்மால பாக்ஸிங்ல அடி அடி அடிச்சு துவைச்சிட்டா. பாக்ஸிங் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவன் டெல்லி வர போறானா? தளபதி அவன் டெல்லிக்கு போறான்ல, அப்ப அந்த சின்ன வண்டோட அது அந்த உருவ ஒற்றுமையே இல்லாம ஒருத்தியோட சுத்திட்டு இருந்தானே, அவதானே வெண்ண வைக்கிற பொண்ணு, 2 பேருக்கு கன்னட பொண்ணு. அந்த கன்னட பொண்ண நீ என்ன செய்யறன்னா, அட போன உங்க தரத்துக்கு இதெல்லாம் ஒத்துறாது. அவசரப்படாத. நீ அதனாலதான் வேலைக்காரனா இருக்க, நான் அதனாலதான் முதலாளியா இருக்கேன். அந்த வெண்ணெய் விக்கிறவளை நீ என்ன செய்யறன்னா, தலையாட்டாத, காதை காட்டு. நான் அப்பவே சொன்னேன், அவங்க பகிச்சுக்கிறாரு, ஆளுங்க சேரணும். சேர்ந்துருந்தா நம்ம வீட்டை கடல் தண்ணி தவணை முறையில் அடிச்சிருக்குமா? என்னமா பேசாம இருக்க? அரசியல்ல நான் சேருதா? நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? சேர்றதுல தப்பலாமா? ஏசு கிறிஸ்து கூட தனியா நின்னுக்கிட்டு மலை பிரசங்க பண்ணு. துணைக்கு ஒரு 13 சீடர்களை சேர்த்துக்கிட்டார். சோ உனக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தேவரம். தைரியமா அரசியல் கட்சியில சேர்ந்து. எந்த கட்சி? எந்த கட்சியா இருந்தா நாங்க சொல்ற கட்சி தான். அம்மா பாரத்தை வாங்கியாந்துட்டேன். லைசன்ஸ் பெர்மிட் கூட வாங்கிடலாம் போட்டிருக்கு, பாரத்தை வாங்க முடியல. இப்பெல்லாம் தலைவர் ஆளுங்கட்சியில முக்கியமான ஆளுங்க சேர்த்துக்கிறாரா, அதனால நானே சொல்லி வாங்கி வந்திருக்கேன். இந்த கையெழுத்து போடு, சீக்கிரம் போடு. என்னம்மா அப்படி பாக்குற? ஏன் முதுகு மேல போடுமா கையெழுத்த? பாத்தியா வளையறா? டேய் நீ பெரிய புள்ளி ஆயிடுவேன். குடு 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 குடு. என்னாச்சுன்னு தெரியலையே. பேத்திக்கு எப்படி இருக்கு? அபாஷன் ஆயிடுச்சு, இப்ப பரவாயில்ல. மயக்கம் தெரிஞ்சிச்சுங்களா? இது ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி டக்கு புக்குன்னு சத்தம் வர மாதிரி ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு நடக்க கூடாது. பேஷண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஷூவை கழட்டிக்கிட்டு நட, இல்லன்னா கையில எடுத்துக்கிட்டு நட. அதுவும் பிடிக்கலன்னா கமிஷனருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நட. அது எப்படி சார்? நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கேன், ஷூவை கட்டுறான் சார், விளையாடுறாரு. ஒண்ணும் பெருசா வலிக்கல, இருந்தாலும் வலிக்கும். மிலிட்டரிக்காரன் 3000 ரூபாய் கழிச்சிருக்கண்ணா. யோ, நானே ஆணிக்காலு பல தடவை கழட்டி இருக்கேன். கழட்டியா? இவர் அழுத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி உருவுறது?